ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவாசித்தல். இது ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது. ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது. ஓகே, ஒளிச்சேர்க்கை என்பது சிம்பிள் காம்பவுண்ட், சின்ன மூலக்கூறுகள் பெரிதாக மூலக்கூறு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பெரிய மூலக்கூறுக்கு நேர் எதிர்மறையானது. ஓகே, இந்த சுவாசம் என்பது சுவாசித்தல் அல்லது சுவாசிப்பு அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கைக்கு ஓகே நேர் எதிர்மறையானது. அடுத்து ரெண்டாவது, இது ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை. ஓகே, அதில் ஆற்றல் சேகரிக்கும், இதில் ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை. இந்த சுவாசத்தில் ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை. ஓகே, செயல்முறை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது சொன்னோம் ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது. ரெண்டாவது பார்க்குறோம் ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை. அடுத்து மூணாவது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சுவாசிப்பில் ஓகே செல்லக செயலாக்க முறை நடைபெறுது. இந்த செல்லுலார் ஓகே செல்லக செயலாக்க முறை. ஓகே, முதல்ல பார்த்தோம் இது நேர் எதிர்மறையானது, ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை, அடுத்து செல்லக செயலாக்க முறை அப்படின்னு நடக்குது. ஓகே, இன்ட்ரா செல்லுலார் ப்ராசஸ். அடுத்து இந்த இதில் நான் சொன்ன மாதிரி இந்த இதில் கடினமான பொருள் ஓகே கடினமான பொருள் எளிய பொருளாக ஓகே அல்லது எளிய பொருளாக இல்லை கூட்டு பொருள் ஓகே எளிய பொருளாக கன்வெர்ட் ஆகப்பட்டது. ஸோ ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது, ஆற்றல் விடுவிக்கும் முறையானது, செல்லக செயலாக்கம் நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து கடினமான பொருள் அல்லது கூட்டு பொருள் எளிய பொருளாக பயன்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிகரண ஓகே மற்றும் ஓகே குறைப்பு கரண வினை உண்டு. ஓகே, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ். ஓகே, ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மானது ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறையானது, செயலக செயலாக்க முறை இருக்குது, ஆக்சிரண ஓகே குறைப்பு காரணம் இதுவும் நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் C6H12O6 + 6O2 ஓகே. ஸோ ஆக்சிஜன் சேரும்போது ஸோ இது கூட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 6CO2 + 6H2. இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த இதில் கிடைச்சிது அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் அப்போ நடந்த நிகழ்வு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா எவ்வளோ ஏடிபி ஜெனரேட் ஆகுதுன்னா 38 ஏடிபி. டோட்டல் ஏடிபி எவ்வளோன்னா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் எவ்வளோ ஜெனரேட் ஆகுதுன்னா ஏடிபி 38 ஏடிபி ஜெனரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகே, டோட்டல் ஏடிபி இட் இஸ் இன்வால்வ் இன் திஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இல்லை சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா 38 ஏடிபி. ஓகே, சரி, இந்த ஏடிபி ப்ராசஸில் ஒரு காரியம் இது பிஐ இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகே, பாஸ்பேட் காம்பவுண்ட் இந்த சுவாசத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. ஓகே, ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது, ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை, செல்லக்க செயலாக்க முறை, கடினமான பொருள் அல்லது கூட்டு பொருள் எளிய பொருளாக போகும், ஆக்சிஜன குறைப்பு காரணம் நடக்கிறது. அடுத்து இந்ததாக பார்த்தோம். சரியா, ரைட். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, ஆக்சிகரணம் என்றால் என்ன? ஓகே, குறைப்பு காரணம். ஓகே, ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? ஓகே, ஆக்சிகரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சிகரணம் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிகரணம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு செல்லில் ஓகே செல்லினுள் ஓகே ஒரு செல்லில் இல்லை செல்லினுள் ஓகே ஒரு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான் நீங்குவது ஓகே அல்லது ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இல்லை ஹைட்ரஜன் நீங்குவது இல்லது அகல்வது. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் ஆக்சிடேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னத்த அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகே, இல்லை அப்படின்னா ஓகே ஆக்சிஜனை சேர்ப்பது. ஓகே, ஸோ ஒரு செல்லில் எலக்ட்ரான் இல்லை ஓகே ஆர் ஹைட்ரஜன் இது வந்து வெளில போச்சு அப்படின்னா
அந்த செயலுக்கு பேர் ஆக்சிடேஷன். அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சுன்னா ஆக்சிஜன் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். குறைப்பு காரணம் என்றால் என்ன? அதுக்கு ஜஸ்ட் ஆப்போட் குறைப்பு காரணம். ஓகே, குறைப்பு காரணம். இந்த குறைப்பு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இது ஓகே, ஒரு இதோட இங்கே எலக்ட்ரான் கூடுவது அல்லது ஹைட்ரஜன் கூடுவது ஓகே, ஆர் அல்லது ஆக்சிஜன் நீங்குவது. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் ஒரு மூலக்கூறு வந்து ஆக்சிடேஷன் ஆக்சிகரணத்தில் வந்து எலக்ட்ரான் நீங்கிப்போ இல்லை ஹைட்ரஜன் நீங்கிப்போ, அது போல் ஆக்சிஜனில் வரும். இதில் எலக்ட்ரான் வந்துடும், ஹைட்ரஜனும் அல்லது ஹைட்ரஜன் வந்துடும், இல்லை ஆக்சிஜன் நீங்கிறோம். இந்த பொருளுக்கு பேர் குறைப்பு காரணம் இல்லை ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சரி, இந்த பொருள் நடப்பதற்கு ஓகே காம்ப்ளெக்ஸ் கூட்டு பொருள் எளிய பொருளாக கன்வெர்ட் பண்ண என்னது வந்து சுவாசித்தல் நிகழ்ச்சியில் ஓகே முக்கியமாக மறந்துறாங்க. கூட்டு பொருள் எளிய பொருளுக்கு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் காம்பவுண்ட். ஓகே, சின்ன பொருளாக கூட்டு பொருளாக கன்வெர்ட். ஸோ சுவாசத்தில் வகைகள் ஓகே, இந்த வகைகள் என்ன? 2 விதமான வகைகள் இருக்குங்க. ஒன்று காற்றுள்ள சுவாசம் ஓகே, காற்றுடன் ஓகே, காற்றுடனான சுவாசம். இன்னொன்று காற்றற்ற காற்றற்ற சுவாசம். ஓகே, காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து காற்றற்ற சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றுடனான சுவாசத்தில் நிறைய பகுதிகள் ஒன்று. ஒன்று இதில் இருக்கக்கூடிய பகுதிகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக ஒன்று ஆக்சிகரண ஓகே, ஆக்சிகரண கார்பனேற்றம் முதல் ஓகே, இந்த காற்றுடனான சுவாசம். 2வது வகை கிரப்ஸ் சுழற்சி ஓகே, இது ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் போக்குவரத்து முறைமை. எலக்ட்ரான் இஎம்பி பாத்வே சொல்ல எலக்ட்ரான் போக்குவரத்து முறைமை. முதல் சொன்னோம் ஓகே, ஆக்சிகரண கார்பனேற்றம் ஆக்சிடேஷன் கார்பாக்சிலேஷன்ஸ். 2வது பார்த்தோம் கிரப் சைக்கிள். 3வது எலக்ட்ரான் போக்குவரத்து இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து 4வது ஆக்சீகரண ஓகே, ஆக்சீகரண பாஸ்பாரிகரணம். இந்த 4 வந்து என்ன அப்படின்னா இந்த 4 என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னது காற்றுடனான இல்லை காற்றுள்ள நிலையில் நடைபெறக்கூடிய சுவாசங்கள். ஓகே, ஆக்சிகரண காற்று ஓகே, ஆக்சிகரண இதெல்லாம் வந்து எதுடைய காற்றுடனான சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, காற்றில்லா சுவாசத்தில் அனரோபிக் கண்டிஷனில் என்னென்ன சுவாசம்லாம் நடைபெறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்றற்ற சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய சுவாச முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இதுலேயும் ஒரு இடிஎஸ் நடக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் முறை. ஓகே, டிரான்ஸ்போர்ட் பாத்வே. ஸோ இந்த முறை திரும்பி இங்கே நடக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இதுலேயும் நடக்குது. அது இல்லாமல் ஓகே இன்னொரு இது நடக்குது, எலக்ட்ரான்னு ஒரு இது சொன்னோம், நொதித்தல். ஓகே, சுவாசம் என்பது கடினமான கூட்டுப்பொருள் எளிய பொருளாக மாறுவது. இது ஒரு ஆக்சிகரண கார்பனேற்றம். ஓகே, அடுத்து செல்லக செயலாக்க முறை. அடுத்து பார்த்தோம் இதில் வந்து நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது, ஆக்சிஜன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்து இதில் பார்க்குறோம் இன்னொரு வந்து பார்க்குறோம் நொதித்தல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நொதித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நொதித்தல் இதில் நடைபெறுகிறது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சுவாச முறைகள். ஓகே,
கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்விகள் வரும். ஓகே, காற்றுடனான காற்றற்ற சுவாசத்து முறைகள். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சுவாசம் என்பது எளிய கடின கூட்டுப்பொருள் எளிய கூட்டுப்பொருளாக மாறுகிறது. இது ஒரு ஆக்சிகரண. ஓகே, இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு நேர் எதிர்மறையானது. ஓகே, ஒரு ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறையாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் ஆற்றல் விடுவிக்கும் செயல்முறை. அடுத்து ஏடிபி அருள் சேகரம் அடைகிறது. ஓகே, சேகரிக்கப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து கடினமான கூட்டுப்பொருள் இல்லை கூட்டுப்பொருள் எளிய பொருளாக கன்வெர்ட் ஆகுது. அடுத்து ஆக்சிகரண குறைப்பு விளைவுகள் அல்லது வினைகள் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட், சரி, இந்த சுவாசம் எப்படி ஒளிச்சேர்க்கைக்கு குளோரோபிளாஸ்ட் வந்து இல்லை பசுங்கணிகங்கள் வெரி இம்பார்ட்டனோ, எப்படி ஒளிச்சேர்க்கை வந்து பசுங்கணிகத்தில் நடைபெறுதோ அதே மாதிரி இந்த சுவாசித்தலும் ஒரு பகுதியில் நடக்குது தாவரங்கள்ல. ஓகே, சுவாசித்தல் தாவரங்களில் இந்த பகுதியில் நடக்குதுங்க. ஓகே, சுவாச இலக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சுவாச இலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அதில் எப்படி சுவாசம் வந்து இதில் நடக்குதோ இந்த பசுங்கணிகத்தில் இதனுடைய சுவாச இலக்கு அப்படின்னு சொன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, இதை இன்னொன்று சொல்லலாம் செல்லின் சக்தி கோபுரங்கள் இல்லை ஆற்றல் மையங்கள். ஓகே, சக்தி கோபுரங்கள் இல்லை ஓகே சக்தி கோபுரங்கள் இல்லை செல்லின் ஆற்றல் மையம் எப்படி சொன்னாலும் இதுங்க. ஓகே, ஒரு சுவாச இலக்குடைய முக்கியமான பகுதி என்னன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா செல்லின் சக்தி கோபுரங்கள் இல்லை அப்படின்னா ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சரி, மெயினாக இந்த சுவாச இலக்கு எங்கே நடக்குது அப்படின்னா மெயினாக ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்து சைட்டோபிளாசம். ஓகே, இந்த ரெண்டு பகுதியிலையும் இந்த சுவாசம் இலக்கு நடைபெறுகிறது. ஓகே, சுவாச இலக்கு. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியம் என்றது உள்ள ஒரு செல்லக செயல் உறுப்பு. ஓகே, செல் உள்ளுறுப்பு. ஓகே, ஸோ இரட்டை சவ்வால் ஆனது, இரட்டை சவ்வினால் ஆனது. ஓகே, செல் உள்ளுறுப்பு இரட்டை சவ்வு. ஓகே, இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் அப்படிங்கிற இது இருக்கும். சரி, உட்சவ்வு. ஓகே, இல்லை பல மடிப்பு இருக்கும். ஓகே, அந்த மடிப்பு பேர் கிறிஸ்டே. ஓகே, உச்சவில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, இது ஒரு மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இரட்டை சவ்வு இருக்கும். இது உள்ளுக்குள்ள பல மடிப்புகளான இந்த இது இருக்கும். அதுக்கு பேர் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓகே இவற்றின் கிறிஸ்டே இவற்றினை. ஓகே, இன்னொன்று வந்து இதில் இன்னொன்று இருக்குன்னா அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. ஓகே, அடிப்படை துகள்கள். ஓகே, அடிப்படை துகள்கள் வந்து ஓகே இதில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று தலை, காம்பு. ஓகே, தலை, காம்பு, தளம். ஓகே, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை இப்படி இருக்கும். ஓகே, அடிப்படைக்கு கீழே இருக்கக்கூடிய தளம். ஓகே, இப்படி இருக்க காம்பு, இது தலைப்பகுதி. ஓகே, இப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த பகுதிகள் எதில் இருக்குன்னா இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா குறுக்களவு எலக்ட்ரான். இது குறுக்களவு எலக்ட்ரான் இருக்குன்னா 70 ஆங்ஸ்ட்ராங் எலக்ட்ரான் இதில் இருக்குது. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து சக்தி கோபுரங்கள் இல்லை செல்லின் ஆற்றல் மையங்கள் இருக்குது. செல் உள்ளுறுப்பு இரட்டை சவ்வினால் ஆனது. உள்சவ்வு வெளிச்சவ்வு அப்படின்னு சொல்லி உட்சவ்வு பல மடிப்புகளை கொண்டது. அதுக்கு பேர் கிறிஸ்டே. இதில் அடிப்படை துகள் நிறைய இருக்குது. இந்த அடிப்படை துகள்களுக்கு பேர் தலை. அதில் 3 பார்ட் இருக்குது. தலை, காம்பு, தளம் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள் இருக்குது. ஓகே, ஸோ இவை என்ன செய்யுது அப்படின்னா மெயினாக ஏடிபியை ஆக்சிகரண பாஸ்பாரிகனம் மூலமாக ஓகே ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்ஸ் அது மூலியமாக இது ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து செல்லின் ஆற்றல் கோபுரங்கள் இல்லை செல்லின் ஆற்றல் அகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன்.
சுவாச இலக்கு எப்படி பசுங்கணிகத்தில் இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறதோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியால சைட்டோபிளாசத்துலேயும் இந்த சுவாசித்தல் இலக்கு நடைபெறுகிறது. ஸோ சுவாசித்த இலக்குக்கு தேவையான மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கும்? ஒரு செல் உள்ளுறுப்பு, செல் இரட்டை சவ்வினாலானது, உட்சவ்வு பல மடிப்புகளை கொண்டது, அதுக்கு பேர் கிறிஸ்டே. அடுத்து அது நிறைய அடிப்படை துகள்கள் ஆனது. அந்த அடிப்படை துகள்கள் 3 முக்கிய அம்சங்களை கொண்டது: தலை, காம்பு, தளம்னு சொல்லி. இவை என்ன செய்யணும்? ஏடிபியை என்ன செய்யுதுன்னா உற்பத்தி பண்ணி ஆக்சிகர பரவாசம் மூலமாக உற்பத்தி செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, இதில் 70 ஆம்ஸ்டாங் இருக்கு, குறுக்களவு இதில் இருக்குது. இது என்ன சொல்லலாம்னா செல்லின் ஆற்றல் மையங்கள் இல்லை செல்லின் சக்தி கோபுரங்கள் என அழைக்கலாம். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாச வகைகள். சுவாச வகைகளை காற்றுள்ள சுவாசத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கிளைகாலிஸ். ஓகே, கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ். ஓகே, கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ். ஓகே, சரி. இது கிளைகாலிசிஸ். இதில் மெயினாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குளுக்கோஸ் வந்து ஓகே, குளுக்கோஸ் மாலிகுல் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து பைருவேட்டா மாறுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் கிளைகாலிசிஸ்ங்க. வெரி சிம்பிள். வாட் இஸ் கிளைகாலிசிஸ்? கிளைகாலிசிஸ் இஸ் அ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? கிளைகாலிசிஸ் கன்வெர்டன்ட் எதாக மாறுது? ஓகே, இதில் கிளைகாலிசிஸில் குளுக்கோஸ் எதாக மாறுது என்றால் பைருவேட்டாக மாறுகின்ற நிகழ்வுக்கு பேர் கிளைகாலிசிஸ். ஓகே, இதை 3 பேர் கண்டறிந்தாங்க. என்ன பேர் அப்படின்னு சொன்னால் 3 பேர் கண்டறிஞ்சாங்க. ஒன்று ஓகே எம்படன் டிஸ்கவருக்கு கண்டுபிடித்தவங்க. ஓகே, கண்டறிந்தவர். ஓகே, ரைட். இது 3 பேர் கண்டறிச்சோம். ஒன்று எம்படன். ஓகே, எம்படன். ஓகே, முதல்ல உள்ள பேர் எம்படன். ஓகே, இ அப்படிங்கிறது வரும். ஓகே, அதனால் ஈயில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எம்படன் இன்ஷியல். ஓகே, எம்படன். ஓகே, நம்ம தமிழ் எப்படி எழுதுகிறோம், பட் எம்படன். ஓகே, அடுத்து மேயர் ஹோப். மேயர் ஹெர்ஃப். ஓகே, எம்படன், மேயர் ஹெர்ஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்னாஸ். ஸோ இஎம்பி. ஸோ அதனால் இந்த இதுக்கு இன்னொரு பேர் இஎம்பி பாதை. ஓகே, இஎம்பி பாதையில் பௌலிதட பாதைன்னு சொல்லி. ஓகே, ஸோ எம்படன், மேரு, பர்னாஸ். ஓகே, ஸோ இந்த 3 பேர் தான் எதை கண்டுபிடிச்சாங்க? கிளைகாலிசிஸ்ன்னு ஒன்று நடக்குது. அந்த கிளைகாலிசிஸ் என்ன செய்யுதுன்னா குளுக்கோஸை பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் கால்டு கிளைகாலிசிஸ். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா இது என்ன சொன்னோம்? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இஎம்பி பாத்வே, எம்படன், மேரு, பர்னாஸ் பாத்வே அப்படின்னு சொன்னோம். அடுத்து இன்னொரு இதுக்கு பேர் இருக்குது. ஓகே, இன்னொரு பேர் என்ன பேருன்னா ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட். ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட் வழிப்பாதை. ஓகே, ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட் வழிப்பாதை. ஓகே, அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஹெச்டிபி பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட். ஓகே, கிளைகாலிசிஸ்னால ஒன்று தான், இஎம்பி பாத்வே அப்படின்னாலும் ஒன்று தான், இல்லை ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட் வழிப்பாதை அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இது வந்து நடக்கக்கூடிய ஒரு சரி சார் சொல்லிட்டீங்க. இது குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறுது. இதை கண்டுபிடிச்சது எம்படன், மேயர் உப்பு, பர்னாஸு. இதுக்கு டைபாஸ்பேட் வழித்தட பாதை. இது எங்கே சார் நடக்குது இந்த கிளைகாலிசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில். ஓகே, the glycolysis occur in cytoplasm. ஓகே, சைட்டோபிளாசத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுது கிளைகாலிசிஸ். அடுத்து சரி, இந்த நிகழ்வுக்கு என்ன தேவை இல்லைன்னா ஓகே ஆக்சிஜன் தேவை இல்லை அப்படின்னா இது என்ன நிகழ்வு தான்? காற்றற்ற ஓகே அனரோபிக் சூழ்நிலையில் வளர்க்க காற்றோடற்ற சிதைவு. அதனால் இது ஒரு
காற்றூடற்ற என்கூட சேர்ந்து வாங்க. ஸோ கிளைகாலிசிஸ் இது யார் கண்டுபிடிச்சா? எம்படன், மேயர்ஹோப், பர்னாஸ். அதனால் அந்த பாத்வே பேர் இஎம்பி பாத்வே. இல்லை அதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதை கண்டுபிடிச்சு என்ன ப்ராசஸ்? குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி எதுலேருந்து இது நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அப்படி சைட்டோபிளாசத்தில் நடக்கும்போது அதுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா ஆக்சிஜன் எனக்கு தேவையில்லை இந்த நிகழ்வுக்கு. அதனால் அந்த நிகழ்வு காற்றுடற்ற சிதைவு நிகழ்வு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகே, காற்றுடற்ற சிதைவு இருக்கு. சரி, அது இன்னொரு காற்றுடற்ற சிதைவு. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லலாம்னா சர்க்கரை சிதைவுன்னு கூட சொல்லலாம். ஓகே, காற்றுடற்ற சிதைவு இல்லை சர்க்கரை சிதைவு. ஓகே, சர்க்கரைனா எந்த சர்க்கரை? குளுக்கோஸ் வந்து பைருவேட். ஓகே, அது ஒரு சர்க்கரை மாலிகுல். அந்த சர்க்கரை மாலிகுல் சிதைந்து கிடைக்கக்கூடிய மாலிகுல் பேர் கிளைகாலிசிஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த சர்க்கரை மாலிகுல், ஓகே, ஸோ கிளைகோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிளைகோ அப்படின்னாலே சுகர், சர்க்கரைன்னு அர்த்தம். கிளைகோ அப்படின்னாலே சர்க்கரை அர்த்தம். லைசிஸ், ஓகே, லைசிஸ் அப்படின்னாலே என்ன? சிதைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மறுபடியும் கடிச்சுக்கோங்க. கிளைகோ அப்படின்னாலே சர்க்கரை, லைசிஸ் மீன்ஸ் சிதைவு, குளுக்கோஸ் என்னவா மாறுதுன்னா பைருவேட்டாக மாறுது. ஸோ இது யார் யார்? எம்படன், மேயர்ஹோப், பர்னாஸ். ஸோ இது ஒரு இஎம்பி பாத்வே. ஸோ இது காற்றோடட்ட நிகழ்வு. ஸோ சைட்டோபிளாசத்தில் என்ன செய்யணும்? O2 தேவையில்லை. அதனால் இது ஒரு காற்றோட்ட நிகழ்வு. இதுக்கு இன்னொரு பேர் ஹெக்ஸோஸ் டைபாஸ்பேட் வழிபாதை அப்படின்னு சொல்லி கூட அழைக்கலாம். சரி, இந்த கிளைகாலிஸ் நிகழ்ச்சியை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. குளுக்கோஸ், குளுக்கோஸ் என்னவா மாறுதுன்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். குளுக்கோஸ் என்னவா மாறுது அப்படின்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். ஓகே, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். அடுத்து இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் என்னது? ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட். ஓகே, சாரி, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். அடுத்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட். குளுக்கோஸ் வந்து 6-பாஸ்பேட்டாக மாறுது. அடுத்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறுது. ஓகே, அடுத்து ஃப்ரக்டோஸ் ஓகே, ஃப்ரக்டோஸ் 1,6-டைபாஸ்பேட். குளுக்கோஸ் வந்து 6-பாஸ்பேட்டாக மாறுது. இது ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட்டாக மாற்றுது. இல்லை இது விட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட்டாக மாறுது. ஓகே, அப்படி மாறும்போது ரெண்டு பிரிவுகளாக பிரியுது. ஓகே, ஒன்று 3-பாஸ்போ கிளிசரால்டு கைடு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைஹைட்ராக்சி ஓகே, அசிட்டோ பாஸ்பேட். ஓகே, குளுக்கோஸ் வந்து கிளைகோஸ் 6-பாஸ்பேட் ஆகுது. 6-பாஸ்பேட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் 1,6-பாஸ்பேட் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ணுதுட்டா ஸோ ஃப்ரக்டோஸ் 1,6-டைபாஸ்பேட் பண்ணுவோன்னே. ஸோ இது என்னது 3-பாஸ்போ கிளிசரைடாகவும் டைஹைட்ராக்சி கிளிசரைடாகவும் மாறுது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலேருந்து 1,3-டைபாஸ்போ
ஓகே. ஸோ குளுக்கோஸ் 6-phosphate, ஃப்ரக்டோஸ் 6-phosphate, அடுத்து ஃப்ரக்டோஸ் 6-phosphate, அதில் ஒன்லி 3 பாஸ்போக்ளிக் இருக்குதுன்னு சொன்னேன். டைஹைட்ராக்சிக் அசிட்டோபாஸ்பேட்டில் 1,3 டைபாஸ்பேட் இருக்குது. அடுத்து இதில் 3 பாஸ்பாரிக் அமிலமாக மாறுது. ஓகே, பாஸ்பாரிக் அமிலமாக மாறுது. அடுத்து இதிலேருந்து நிறைய இது பைருவிக் அமிலம் அதெல்லாம் சேர்ந்த பிறகு இது இருந்துச்சு. இது எப்படின்னா பைருவிக் அமிலமாக மாறுது. பைருவிக் அமிலமாக மாறுது. குளுக்கோஸ் 6-phosphate, ஃப்ரக்டோஸ் 6-phosphate, ப்ளஸ் 1-picoic acid. அடுத்து டைஹைட்ராக்சிக் அசிட்டோன் பிளான் மாதிரி 3 பாஸ்போக்ளிசைடு மாதிரி 1,3 இது மாறிக்கிட்டு. இதுதான் குளுக்கோஸ். ஓகே, கடைசியில் எனக்கு கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து அமினோ ஆசிட் கிடச்சுன்னா அது வந்து குளுக்கோஸ் பாத்வே. நெக்ஸ்ட் நம்ம அப்போ போகிறது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சிட்ரிக். சிட்ரிக் சுழற்சி. ஓகே, இதில் கச்சா பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோயில் இது முக்கியமான மூலக்கூறுகளாக செயல்படுகிறது. கச்சா பொருள் ஏன் அப்படின்னா இதில் எனக்கு கச்சா பொருளாக அசிட்டைல் கோயே செயல்படுகிறது. சரி, சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆக்சிகரண கார்பனேட்டம். ஓகே, இது ஆக்சிகரண கார்பனேட். ஓகே, ஆக்சிஜன்லேருந்து போகும். அடுத்து ஓகே, இதில் பார்த்தா சிட்ரிக் அமில சைக்கிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் 5 விதமான கூட்டு காரணிகள் இருக்குது. ஓகே, ஸோ 5 விதமான கூட்டு காரணிகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்ரிக் சைக்கிள். ஓகே, சிட்ரிக் சுழற்சி. சிட்ரிக் சுழற்சி அல்லது இன்னொரு இதுக்கு பேர் டிசிஏ சைக்கிள். ஓகே, சிட்ரிக் சுழற்சி இல்லை டிசிஏ சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிளைகாலிசிஸையும் கிளைகாலிசிஸையும் ஓகே, இந்த கிளைகாலிசிஸையும் என்ன செய்யும் அப்படின்னா ப்ளஸ் கிரப் சைக்கிளையும் இணைச்சு அது கோ-ஏ என்சைமாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ப்ராசஸ் வர சரி. கிளைகாலிசிஸ் கிரப் சைக்கிள் இதை பற்றி இது பண்ணுறது ரைட். சரி, கிரப் சுழற்சி அல்லது அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கிரப்ஸ் டிசிஎஸ் சைக்கிள். கிளைகாலிசிஸில் கிரப் வந்து இது பண்ணது இருக்குது. சரியா, இந்த இன்னொரு வந்து டிசிஏ ட்ரை கார்பாக்சிலிக் சைக்கிள். ஓகே, இல்லை கார்பன் கொண்ட மூலக்கூறுகளாக ட்ரை கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கும். சரியா, இதில் முக்கியமான இது
citric cycle, citric அமில உற்பத்தி, citric அமில உற்பத்தி. ஓகே, ஸோ oxaloacetic acid. Okay, oxaloacetic acid. Okay, இணைக்கிறது. ஓகே, oxaloacetic acid இணைக்கிறது எதோட அப்படின்னா இவ்வினை நடக்கணும் அப்படின்னா citrate synthetase, citrate synthetase. ஓகே, சரி, நான் கொஞ்சம் டயக்ராமேட்டிக்காக போடுறேன். யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அட் த கிராப் சைக்கிள் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ரைட். கிராப் சைக்கிள் ரைட். கிராப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ oxaloacetic acid. ஓகே, oxaloacetic acid, then it converted into oxaloacetic வந்து excuse me, pyruvic acid. இந்த pyruvic அமிலம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஓகே, இது கன்வெர்டட் இன்டு அசிட்டைல் CoA, ரைட், அசிட்டைல் CoA. ஓகே, ஸோ அசிட்டைல் CoA என்ன கன்வெர்ட் பண்ணுங்க, சிட்ரிக் அமிலத்தை கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அசிட்ரிக் ஆசிட் வந்து என்ன, அசிட்டைல் CoA என்ன கன்வெர்ட் பண்ணால் சிட்ரிக் ஆசிட். ஓகே, அடுத்து இது சிட்ரிக் ஆசிட் என்ன கன்வெர்ட் பண்ணால் சிஸ் அக்கோ, சிஸ் அக்கோ நோனிக் டிக் அமிலத்தை இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் பார்த்தா அசிட்டைல் CoA அது சிட்ரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சிட்ரிக் ஆசிட் என்னதை ப்ரொடியூஸ்னா சிஸ் அகோனிட்டிக் அமினோ ஆசிட். ஓகே, அடுத்து இது என்ன, சிஸ் அகோனிட்டிக் ஆசிட் என்னச்சுன்னா ஐசோசிட்ரிக். ஓகே, ஐசோசிட்ரிக்கு இது பண்ணுது. ஐசோசிட்ரிக் என்ன செய்யுதுன்னா ஓகே, ஆக்டி வேலன்ஸ் அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ முதல்ல சொல்ல pyruvic acid அசிட்டைல் CoA இது பண்ணி சிட்ரிக் ஆசிட் சிஸ் அகோனிட்டிக் இருக்குது. இது வந்து கிளப்பில் ஐசோடோபிக் ஆசிட். இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் அண்ட் ஆசிட். ஓகே, ஆக்டிவேட் அமினோ ஆசிட். அடுத்து இது போனீங்கன்னா இது ஆல்ஃபா கீட்டோ ஓகே, கீட்டோரிக் அமிலமாக இருக்குது. ஓகே, ஆல்ஃபா கீட்டோரிக் அமிலமாக மாறுது. ஆல்ஃபா கீட்டோரிக் அமிலமாக என்ன மாறுதுன்னா சக்சினிக் CoA மாறுது. ஓகே, ஏற்கனவே ஒரு CoA பார்த்தோம், அசிட்டைல் CoA. நீங்கள் அதே மாதிரி சக்சினிக்
CoA. Succinic acid என்ன ஆகுதுன்னா it converted into succinic அமிலமா மாறுது. சக்சினிக் அமிலம் என்னவா மாறுது அப்படின்னா மாலிக் அமிலமாக மாறுது. மாலிக் அமிலம் என்ன வருது அப்படின்னா ஆக்சலோ அமிலம் ஆக்லோசிக் அமிலம் என்னவா மாறுது அப்படின்னா இட் கன்வெர்டட் இன்டு அசிட்டில் CoA. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, அசிட்டில் CoA சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் சிஸ் அகோனிட்டிக் ஆசிட், ஐசோசிட்ரிக் ஆகுது. ஆக்டிவேட்டட் அமிலம் ஹீட்டோகுளூட்டரிக் ஆசிட், ஆல்ஃபா கெட்டோகுளூட்டரிக். இது என்ன சக்சிகஸ் கோஸ்டியம் சக்சினிக். ஓகே, சக்சினி தெரியல, சக்சினிக். இப்போ சக்சினிக் அமிலமாக மாறுது. அடுத்து சக்சினிக் அமிலம் வந்து சக்சினேட்டாக மாறுது. அடுத்து அது வந்து மாலிக்காக மாறுது. மாலி வந்து ஆக்சிலோ அமிலிக்காக மாறும். ஆக்சிலோ அமிலிக் ஆசிட் இட் கன்வெர்ட் இன்டு அசிட்டில் CoA. ஓகே, ஸோ இது வந்து எதில் நடக்குது அப்படின்னா கிரப் சைக்கிளில் நடக்கக்கூடிய ஒரு வியாதி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ இந்த சிட்ரிக் சைக்கிள் சொன்னேன் இல்லையா. ஓகே, சிட்ரிக் சைக்கிள். ஓகே, அமிலம், சிட்ரிக் அமிலம். இதில் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ராசஸ் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ராசஸ் இருக்குது. ஓகே, முதல்ல ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சிட்ரிக் அமில உற்பத்தி. சிட்ரிக் அமில உற்பத்தி நடக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த கிரப் சைக்கிளில் சிட்ரிக் அமில உற்பத்தி நடக்குது. ரெண்டாவது ப்ராசஸ் அகோனிடேஸ். அகோனிடேஸ். ஓகே, அகோனிடேஸ் அப்படிங்கிற நொதி உதவியுடன் சிட்ரிக் அமிலம் வந்து இது இறக்கம் அடைகிறது. ஓகே, சிட்ரிக் அமில இறக்கம் அடையுது. ஓகே, இது ஃபஸ்ட்டு அகோனிடேஸ் மூலிமா இறக்கம் நடைபெறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து இறக்கம் அடைகிறது. ஓகே, இறக்கம் மீன்ஸ் அதோட குறைஞ்சி போகுது. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர்ம ஏற்றம். ஓகே, ஆடட் வாட்டர் அயான்ஸ். ஓகே, இது இந்த 6 இந்த அகோனிட்டிக் சொன்ன இல்லையா, இது என்ன பண்ணுன்னா சிஸ் அகோனிடேஸ் அமிலமாக இருக்கும். ஓகே, இது கூட என்ன செய்யுது அப்படின்னா இது மாறி என்ன செய்யுதுன்னா இது ஐசோசிட்ரிக்காக மாறுது. அகோனி சிஸ்ஸோடு சேர்ந்து ஐசோசிட்ரிக் அமிலமாக மாறுது. அடுத்து நாலாவது ப்ராசஸ் ஹைட்ரஜன் இறங்குது. ஹைட்ரஜன் இறக்கும். ஓகே, ஸோ சிட்ரிக் அமில உற்பத்தி, அகோனிட்டிக் ஆசிட், நீர்ம ஏற்றம், அடுத்தது ஹைட்ரஜன் நேற்றம். ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் இறக்கம். ஓகே, அடுத்து அஞ்சாவது ப்ராசஸ் கார்பன் இறக்கம். கார்பன் இறக்கம். ஓகே, ஆறாவது ப்ராசஸ் ஆக்சீகரண கார்பன் இறக்கம். ஆக்சீகரண கார்பன் இறக்கம். ஓகே, ஸோ ஆக்சீகரண கார்பன் இறக்கம் இது இதில் இந்த சிட்ரிக் ஆசிட்ல நடக்குது. ஓகே, ஏழாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீர்ம சிதைவு. எட்டாவது ப்ராசஸ் ஆக்சீகரணம். ஒன்பதாவது நீர்மம் இறங்கு. இத்தனை ப்ராசஸ் எங்கே நடக்குன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், டிசிஏ சைக்கிள். ஓகே, சிட்ரிக் சைக்கிள் இல்லை டிசிஏ சைக்கிள் நடக்குது.
ஓகே, சிட்ரிக் அமில உற்பத்தி, அகோனேட்டிக் ஆசிட் இறக்கம் அடைகிறது, நீர்மை ஏற்றம் நடக்குது, ஹைட்ரஜன் இறக்கம் நடக்குது, கார்பன் இறக்கம். ஓகே, கார்பன் இறக்கம், ஹைட்ரஜன் இறக்கம், ஆக்சிகரண இறக்கம், கார்பன் இறக்கம் ஏற்றம், அடுத்து நீர்ம சிதைவு, ஆக்சிகரண கார்பன். இத்தனை விதமான காரியங்கள் இந்த கிளைகாலிசிஸ் நடக்குது. இந்த கிளைகாலிசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் எஸ்பெஷலி ப்ரெசன்ட் இந்த சைட்டோபிளாசம். ஓகே, சைட்டோபிளாசத்தில் இது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் போக்குவரத்து முறை. எலக்ட்ரான் போக்குவரத்து முறை. ஓகே, ஸோ இதில் குறைப்பு கூட்டு நொதிகள் உருவாகின்றன. ஓகே, குறைப்பு கூட்டு நொதிகள், குறைப்பு கூட்டு நொதிகள். ஓகே, ஸோ எலக்ட்ரான் போக்குவரத்து முறையில் குறைப்பு கூட்டு நொதிகள் என்ன செய்யுது அப்படின்னா, என்னவா தோன்றுது அப்படின்னா, NaDH2 Na FADH2. ஓகே, ரெண்டு பொருள் கிடைக்குது. ஓகே, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் கூட்டு பொருள் நொதிகளால் NaDH அண்ட் FADH2 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. இதன் காரணம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சிஜன் விச் இஸ் லூசஸ். இந்த எலக்ட்ரான் போக்குவரத்து முறை அடியில் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான் போக்குவரத்து முறை அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாவோட பாக்டீரியங்கள் இந்த மாதிரி காரியங்கள் இது நடைபெறுது. இதில் பாஸ்பேட்டுதும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஒவ்வொரு இதுலையும் ஒரு சைட்டோபிளாசத்தில் கூட்டு நடக்குது. மோயின்லி சைட்டோபிளாசம் பன். ஸோ இதில் நடைபெறுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசம். ஓகே, காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசத்துக்கு மெயினாக எது மூலிமா பண்ண சில நுண்ணுயிர். ஓகே, காற்றில்லா சுவாசத்துக்கு முக்கியமாக நுண்ணுயிர். இது எப்போ நடக்குதுன்னா, ஆக்சிஜன் அற்ற நிலையில். ஓகே, ஆக்சிஜன் அற்ற நிலையில் வருகின்றன. ஓகே, நுண்ணுயிரை பயன்படுத்தி ஆக்சிஜன் அற்ற நிலையில் இது பண்ணும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, எலக்ட்ரான் இட் கன்வெர்ட் இன்டு ஹைட்ரேட், எலக்ட்ரான் கன்வெர்ட் இன்டு ஹைட்ரேட். ஓகே, ஸோ அடுத்து சல்ஃபேட், ஓகே, ஹைட்ரேட் அண்ட் சல்ஃபேட். இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது மூன்று பகுதியில் அப்படி எலக்ட்ரான். ஓகே, ஸோ இது ஓகே ஏடிபி உற்பத்தி செய்து. ஓகே, சரி, ஹைட்ரேட். ஓகே, ஹைட்ரேட், சல்ஃபேட், இன்னொன்று வந்து நைட்ரேட். இந்த காற்றில்லா சுவாசம் நுண்ணுயிரில் தான் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இது எப்படி வேறுபட்டிருந்த எலக்ட்ரான் வந்து கார்பன் சல்ஃபேட்டா நைட்ரேட்டா இது இருக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், சரி. நொதித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இதில் முதலமாக நடக்குது நொதித்தல் அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சியை ஃபஸ்ட்டு சொன்னவர்
do past. Okay, so நொதித்தல் என்ற நிகழ்வை ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாஸ்டர். இல்லை கவனிச்சுக்கோங்க. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த காற்றற்ற சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இதாக ஒன்று பண்ணுது. ஓகே, இந்த பைருவிக் ஆசிட் பைருவிக் அமிலம். பைருவிக் அமிலம் என்னவாகுது அப்படின்னா சைட்டோபேசிலஸ், லாக்டோபேசிலஸ். ஓகே, பைருவிக் அமிலம் லாக்டோபேசிலஸ், அதுக்கு மூலிமா இது என்ன கண்டுபிட்டாதுன்னா லாக்டிக் அமிலமா. லாக்டிக் அமிலம். அடுத்து என்ன செய்யுது அப்படின்னா, பைருவிக் ஆசிட் வந்து லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட்டாக மாறுது. அடுத்து அடுத்த பைருவிக் அமிலம் என்னது என்டரோபாக்டர். என்டரோபாக்டர். ஓகே, ஸோ என்டரோபாக்டர் என்ன செய்யுது அப்படின்னா CO2 and hydrogen. ஓகே, CO2 and hydrogen ஃபார்மிக் அமிலம். அடுத்து லாக்டிக் அமிலம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பைருவிக் ஆசிட், இதில் லாக்டோபேசிலஸ் இருக்குது, அதனால் லாக்டிக் அமிலம். இதில் என்டரோபாக்டர் இருக்குது, அதனால் இது வந்து கார்பன் டை மோனாக்சைடு, ஹைட்ரஜன். அடுத்து வந்து இதை இது பண்ணும் ஃபார்மிக் அமிலமும் லாஸ்டிக் அமிலமும் இதில் இருக்குது. அடுத்து ப்ரோபயோனிக் பாக்டீரியம். propionic. Okay, propionic bacterium. சரி, ப்ரோபயோனிக் ஒவ்வொரு பாக்டீரியாவும் என்னென்ன பண்ணுது முதல்ல பார்த்தோம். லாக்டோபேசிலஸ் லாக்டோக் ஆசிட் இது பண்ணுது. என்டரோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், ஃபார்மிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ரோபயோனிக் பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரோபயோனிக் பாக்டீரியா ப்ரோபயோனிக் ஆசிட் அமிலம் சிட்ரிக் அமிலத்தை இது பண்ணுது. இந்த பைருவிக் அமிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோகாக்கஸ். ஓகே, ஈகோலை. ஓகே, மைக்ரோகாக்கஸ். மைக்ரோ இந்த மாதிரி ஆர்கானிசம் ஒவ்வொருதும் ஒவ்வொரு வேலையை செய்து இந்த காற்றற்ற சூழ்நிலையில். சரியா? சரி, இந்த இதில் 2 விதமான நிகழ்ச்சி. ஓகே, ஒன்று பார்த்தோம் காற்றற்ற சூழ்நிலையில். ஓகே, ஒன்று வந்து நொதித்தல். ரெண்டு வந்து லாக்டிக் ஆசிட் வந்து ஆட்டோமேட்டிக் எதுலேருந்து தான் வருது, இது தயிர். ஓகே, பால் லாக்டிக் அமிலத்துலேருந்து தான் வருது, லாக்டோபேசிலஸ் மூலியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நொதியும் இது என்ன செய்து தடுத்துக்கிட்டே வருது. ஓகே, ஸோ இட் வில் ஹேப்பன்ஸ்.
அடுத்து இந்த சுவாசித்தல், ஓகே, சுவாசித்தலை பாதிக்கக்கூடிய காரணிகள், சுவாசத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் 2 விதமான காரணிகள். உள்ளான காரணிகள், அதே மாதிரி நம்ம இதில் படித்த மாதிரி பாதிக்கும் காரணிகள். ஓகே, உள்ளான வெளியான காரணிகள். ஓகே, ஒன்று உள்ளான காரணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளான வெளியான. ஓகே, உள்ளானதில் 2 முக்கியம். ஒன்று புரோட்டோபிளாசம், உள்ளான வெளியான. வெளியான காரணிகள். சரி, உள்ளான காரணிகள் என்ன? ஒன்று புரோட்டோபிளாஸ்மிக், புரோட்டோபிளாஸ்மிக் காரணி. ஓகே, அடுத்து வந்து சுவாச தளப்பொருள், சுவாச தளப்பொருள் அடர்வு. ஓகே, அதனுடைய திக்னஸ், அடர்வு. இது வந்து உள்ளான. ஓகே, வெளியான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை, ஆக்சிஜன், ஓகே, ஆக்சிஜன், ஓகே, வெப்பநிலை. அடுத்து CO2, நீர், ஓகே, நீர். அடுத்து பார்த்தீங்கன்னா காயம், காயம். இதெல்லாம் வந்து சுவாசத்தில் தடுக்கக்கூடிய காரணம். வெப்பம், ஓகே, ஆக்சிஜன், CO2, நீர்வம், ஓகே, காயம், இவைகள்லாம் அந்த நிகழ்வை தடுக்கக்கூடிய காரணி. சரி, இந்த நொதித்தலை கண்டறியறதுக்கு ஒரு இது சொன்னாங்க. ஓகே, அதுக்கு பேர் கேனாங் ரெஸ்பிரோ மீட்டர், கேனாங் ரெஸ்பிரோமீட்டர் அடிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் இதில் நடைபெறக்கூடிய வினைகள். ஓகே, குளிர்ச்சேர்க்கையில் காற்றுள்ள சுவாசம், காற்றற்ற சுவாசம், இவைகளில் நடக்கக்கூடிய அது. ஓகே, வேகமாக நம்ம ஒரு குயிக்காக பார்த்துலாம். ஓகே, சுவாசம் என்பது ஒரு கூட்டுப்பொருள் வந்து எளிய பொருளாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அந்த சுவாசத்தில் காற்றுள்ள சுவாசம், காற்றற்ற சுவாசம். ஓகே, ரைட். அந்த சுவாசம் வந்து காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசத்தில் நம்ம பார்த்தோம் என்னென்னது, ஆக்சிகரண ஏற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கார்பாக்சி, அடுத்து வந்து கிரப்ஸ் சுழற்சி பார்த்தோம். எலக்ட்ரான் போக்குவரத்து முறைமை, இதில் ஆக்சிகரண பாஸ்பாரி இறக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த எந்த பகுதியில் இந்த சுவாசத்தல் நிகழ்வு நடைபெறுது? மைட்டோகாண்ட்ரியாவில், செல்லின் ஆற்றல் கோபுரங்கள் இல்லை சக்தி கோபுரங்கள் அப்படி சொல்லுவோம். அடுத்து இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஓகே, இதில் 3 விதமான இருக்குது. கிறிஸ்டே, பல மடிப்புகளை கொண்ட இது இருக்குது. உட்சவ்வு, வெளிச்சவ்வு இருக்குது. இது இல்லாமல் அந்த உட்சவ்வு, வெளிச்சவ்வுக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஸோ ஒரு பழுத்த தடிமணம் போல் இருக்குது. அதுக்கு பேர் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதில் தலை, காம்பு, ஓகே, தலை, காம்பு, ஓகே, வால் பகுதி அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள் இருக்குது. அடுத்து காற்றில் வந்து பார்த்தோம், கிரப்ஸ் சுழற்சி என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்தோம். ஃபைனலாக நம்ம பார்த்து காற்றற்ற சுவாசம், காற்றற்ற சுவாசத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ஒன்று நொதித்தல், இன்னொன்று வந்து லேக்டிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ஸ். இதெல்லாம் இந்த சுவாசத்தின் நிகழ்வை தடுக்கக்கூடிய காரணிகள். உள்ளான தடுப்பு காரணிகள், வெளியே பிரகாரம் வரக்கூடிய தடுப்பு காரணிகள். அவைகள் என்ன பார்த்தோம்? வெப்பநிலை, ஓகே, நீர், காயம், அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து கான்சன்ட்ரேஷன், அதனுடைய அடர்த்தி, இதை வச்சு அதில் பார்த்தோம். 2 உள்ளான காரணிகள், புரோட்டோபிளாஸ்மிக், அடுத்து வந்து வெளித்தட. ஓகே, அதனுடைய திக்னஸ் ஆஃப் திஸ் காம்போனன்ட், ஹவ் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் எது மூலிமா நடக்கிறாங்க அப்படின்னா கேனாங்ஸ் ஃபோட்டோமீட்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒன் ரிகார்டிங் சுவாசித்தல். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். டாக்டர், தேங்க்யூ.